ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி டீ டைம் ஸ்டோரி. ஸோ நேற்று நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தன்னார்வலர்கள், அதாவது பொது சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள், ஒரு அநீதி அப்படிங்க நடக்கும்போது அதை தட்டி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி கேட்டிருந்தோம். கண்டிப்பாக பாதுகாப்பு சமூகத்தில் இல்லை. ஏன்னா நானே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது என்னை சுற்றி என் குடும்பங்களில் நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்ற வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. அதாவது இப்போ குடும்பங்களிலேயே உதாரணத்திற்கு சொல்லலாம். அதாவது நான் வளர்ந்த குடும்பங்களில் எனது பாட்டன் பூட்டன் அல்லது சித்தப்பா சித்தி மாமா மாமி இப்படி எல்லாருமே ஒரு உறவுகள் இருக்காங்க. இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு வார்த்தையில் என்னை பற்றி அல்லது என் குடும்பத்தை பற்றி அவதூறோ தவறாக ஏதோ பரப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு சிறிய கோபம் வரும். இதை நான் உடனே அங்கே போய் கேட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு குழுவாக செயல்படுவாங்க. எப்படி இந்த சின்ன பொண்ணு என்னை கேட்ட, நீ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ அடுத்து என்னாகும் அப்படின்னா, அது குழுக்களாக அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் குடும்பங்களில். இது வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா, நம் வளர்ச்சி வரும்போது அதையே சொல்லி கொண்டே இருப்பார்கள். அந்த விஷயங்களை பற்றியே குறை கூறிகிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படி பேசினாங்க, இதை பண்ணாங்க அப்படிங்கிறது. இதுவும் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நல்ல குழுக்களுடைய செயல்பாடுகள் கிடையாது. கெடுதல் மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய பொறாமை நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொறாமை எண்ணம் இருக்கக்கூடிய குழு உறுப்பினர்கள் அப்படிங்கிறது குடும்பங்களில் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த குழு மனப்பான்மை அப்படிங்கிறது எங்கே உருவாகுது? ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, குடும்பங்களிலிருந்து இது ஆரம்பிக்குது. அடுத்து இது பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் இது என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். அதாவது இப்போ நம்ம பணிபுரியக்கூடிய இடங்களில் போனாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாது. நான் என்னுடைய பணிக்கு உண்மையாக இருந்தேன் அப்படின்னா, என்னை சுற்றி எல்லாரும் உண்மையாக இருப்பார்கள் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் எதிர்பார்க்க முடியாது. அதில் 12 பேர் அல்லது 2 பேர் 10 பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிராளியினுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் தான். இதை நம்ம பைபிள்லேயே யூதாஸ் இயேசுநாதரை காட்டி கொடுத்த அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு புலப்படுத்தும். அதாவது இயேசுநாதர் பார்த்திங்க அப்படின்னா, ஜீசஸ் அப்படிங்கிறது தன்னுடைய 12 சீடர்களை வைத்திருந்தார். அதில் அவரே சொல்லிட்டார், ஒரு சீடர் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு. அதே மாதிரி தான் குடும்பங்களில் நம்ம நன்மையாக செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொது இடங்களில் நம்ம சேவை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி கண்டிப்பாக ஒரு எதிரி அப்படிங்கிறது அந்த குழுக்களிலேயே கண்டிப்பாக இருக்கும். அதாவது எதிரி என்றால் அது எதிரிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, உறுதுணையாக செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருப்பாங்க. இவர்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கெடுதல் சார்ந்த எண்ணங்களில் செயல்படக்கூடிய நபர்கள். இந்த குழுக்களால் நமக்கு எப்போதுமே பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடையாது. பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, இந்த குழுக்கள் அனைவருமே கெடுதல் செய்யக்கூடிய குழுக்களுடைய வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, வன்முறையை தூண்டுவது, கிளர்ச்சியை ஏற்படுத்துவது, போராட்டத்தை ஏற்படுத்துவது, அமைதியின்மையை உருவாக்குவது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நிறையா இப்போ நம்ம செயல்படக்கூடிய அந்த பெண்களை பற்றி சிண்டுவது, பெண்களிடம் பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்முறைகளை தூண்டுவது, ஆபாசமாக சித்தரிப்பது, பேசுவது, புகைப்படம் எடுப்பது, அவர்கள் அனுமதி இல்லாமல் எங்கே வேணாலும் போடுவது, இது எல்லாமே செய்யக்கூடிய குழுக்கள் அத்தனையும் பார்த்திங்க அப்படின்னா கெடுதல் செய்யக்கூடிய குழுக்கள். இவர்களை சார்ந்த தலைவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மனிதர்களாக, நற்குடி பெண்களாகவோ அல்லது நற்குடி ஆண்களாகவோ கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். அவர்களை சார்ந்த குழுக்களில் செயல்படக்கூடிய அத்தனை நபர்களுமே சமூகத்திலும் குடும்பங்களிலும் அலுவலகங்களிலும் கெடுதல் செய்யக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களால் நமக்கு சமூகத்தில் எந்த ஒரு பயன்பாடும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. நல்லது செய்யக்கூடிய குழுக்கள் அப்படிங்கிறது அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். நன்றி.